வணக்கம். இது காலத்தின் குரல். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அணிகள் அமைந்து முடிந்துவிட்டன. அணிகளுக்கான இடப்பகிர்வுகள் நடந்து முடிந்துவிட்டன. இரண்டு தரப்பும் அதிமுக தலைமையிலான ஒரு அணி, திமுக தலைமையிலான ஒரு அணி என்று அமைந்து முடிந்திருக்கிறது. இந்த அணிகள் நாளை தாங்கள் போட்டியிடும் 20 தொகுதிகள் எவை, கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் 20 தொகுதிகள் எவை என்று நாளை அறிவிக்க இருக்கின்றன. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் பரப்பன அக்ரஹாராவில் சசிகலா அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். வேட்பாளர் பட்டியலுக்கு ஒப்புதல் பெற்றார் என்பது ஊடகச் செய்தி. நாளை அவர்களது வேட்பாளர் பட்டியலும் வரும். இப்போது ஒரு மிக முக்கியமான கடுமையான போட்டி ஏற்படக்கூடிய ஒரு களமாக தமிழக நாடாளுமன்ற தேர்தல் களம் அமைந்திருக்கிறது. சிறிய கட்சிகளை ஒவ்வொருவரும் அரவணைத்து கூட்டணியை பெருக்கி இருக்கிறார்கள். நமக்கு 2 கேள்விகள் இப்போது நம் முன்னே எழுகின்றன. அதிமுக, பாஜக, பாமக என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் வெற்றி பெற்ற கட்சிகள் இப்போது கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறார்கள். அந்த அணி திமுக கூட்டணிக்கான மிகப்பெரிய சவாலாக இருக்குமா என்பது, ஒரே அணியில் அவர்கள் அணிவகுப்பது எப்படிப்பட்ட சவாலாக இருக்கும் என்பது ஒரு கேள்வி. இன்னொரு புறம் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விசிக, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி என்று, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, புதிய பாரிவேந்தரின் கட்சி என்று கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி, தினகரன் தரப்பு அந்த வாக்கு வங்கியை பிரிக்கும் போது இந்த கூட்டணி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும், அது அதிமுகவுக்கு நெருக்கடியாக இந்த கூட்டணி மாறுமா என்பது ஒரு கேள்வி. இன்று அணிகள் அமைந்துவிட்டன. எது வலிமையான கூட்டணி என்பதை விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் கிருஷ்ணானந்த், அதிமுகவினுடைய கோவை சத்யன், திமுகவினுடைய மனு சுந்தரம், காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் காசிநாத பாரதி, பாரதிய ஜனதா கட்சியின் சீனிவாசன். வணக்கம். அணிகள் அமைஞ்சிட்டதுனால அவங்க அணிகளுடைய பலத்தை சொல்லுவாங்க. அதனால் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கேட்குறேன். நீங்கள் அணி அப்படின்னு ஒன்று அமைக்கலன்னு சொல்ல முடியாது. கூட்டணிக்கு ஒரு கட்சி மட்டும் இருக்குது. இது எது 2 கட்சிகள் நம்பத்தகுந்த, கடந்த காலத்தில் ப்ரூவ் பண்ண வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் 2 பக்கம் அணிவகுக்கின்றன. நீங்கள் தன்னந்தனியே களம் காண்கிறீங்க, உங்களோடு கூட்டணிக்கும் ஆள் இல்லை. இது எது வலிமையான கூட்டணி? எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வலுவான கூட்டணி. மக்களோடும் எஸ்டிபிஐ கட்சியோடும் கூட்டணி அமைத்திருக்கிறோம். இதுக்கு நீங்கள் எல்லாமே அவங்க ரெக்கார்டை மட்டும் சொன்னீங்க. ஆர்கே நகரில் ஏற்கனவே ப்ரூவன் ரெக்கார்டு எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. லாஸ்ட் எலெக்ஷனில் ஏறக்குறைய 50 ஆண்டுகள் மக்களிடம் பதிந்து போன 2 சின்னங்களையும், ரெட்டலை சின்னத்தையும் சரி, உதயசூரியன் சின்னத்தையும் சரி, 2 சின்னங்களையும் ஒரு கட்சியை டெபாசிட் இழக்க செய்ததும், ஒரு கட்சியை தோல்வியடைய செய்ததும். அதனால் இன்றைக்கு மக்கள் மனதில் இன்றைக்கி மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் மட்டுமே இருக்கிறார். இன்றைக்கு மக்கள் பிரச்சனைகளை, கஜா புயலாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கிற தமிழர்களுடைய உரிமை பற்றிய, மண் பற்றிய அனைத்து வாழ்வாதார பிரச்சனைகளுக்கும் முதலாக நின்று குரல் கொடுக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தமிழக மக்கள் மிக அதிக அளவிலே மக்களால் நேசிக்கப்படக்கூடிய தலைவராக, தொல் திருமாவர்களுடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் 1980 பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி நடுநிசையிலே இருந்து மக்கள் அவரை சந்தித்தார்களோ அதை போல இன்றைக்கு டிடிவி அவர்களை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்கே நகர்ல ஒரு பெரிய வெற்றியை தந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது உங்க வீட்டு வாசல்ல அதிமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வாயிலில் கட்சிகளை காத்திருக்க வச்சிருக்கணும். ஆனா பெரிய வெற்றி, வாக்கு சதவீதம்லாம் சொல்றீங்க. அதற்கு பிறகும் இவ்வளவு வசீகரமான தலைவர் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆனாலும் பெசன் நகருக்கு ஒரு கூட்டணி கட்சியும் போகல. நீங்களும் தேசிய கட்சியோட கூட்டணி இல்லை, மாநில கட்சிகளோடு ஒரு கூட்டணி அப்படின்லாம், கூட்டணிக்கு கதவு திறந்திருக்குலாம் கூட தினகரன் சொன்னார். யாரும் வரலையே. இல்லை, ஆளுமை மிக்க தலைமையாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைமையாக இருந்தாரோ அதை போல ஆளுமை மிக்க தலைவராக மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் இருப்பதனால்தான் இன்றைக்கு 2 பிரதான கட்சிகளும், பிரதான ஆளுங்கட்சியும் சரி, பிரதான எதிர்க்கட்சிகளும் சரி,
ஓடி ஓடி சென்று ஒரு விஜயகாந்த் அவர்களுடைய புதல்வர் சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லையே, எங்க வீட்டு வாசல்ல ஏண்டா வந்து விழுந்து கிடக்குறீங்கன்னு ஒருமையிலேயே பேசுறாரு. அதையும் தாண்டி வெட்கத்தை விட்டுவிட்டு, மானத்தை விட்டுவிட்டு, கௌரவத்தை விட்டுவிட்டு, பசுமரத்தாணி போல பதிந்து போன அந்த சின்னங்களை கூட நம்பாமல், அப்ப ஏதோ ஒன்று இல்ல, இவர்கள் 2 பேரையும் விஜய பிரபாகரன் பேசினாரு, அநாகரிகமா பேசினாருன்றது ஒண்ணு உண்மை. ஆனா அவரும் அதிமுக ஆபீஸ்க்கு வந்து சீட்டு வாங்கிட்டு போற இடத்துக்கு, அதிமுக இடத்துக்கு தேடி வர்ற இடத்துக்கு வர்றாரு. முருகன் அவர்கள் சொன்னது போல 2 புறமும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு ஒரே நேரத்தில் கோச்சை அவர்களையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக, அதாவது பிரதான எதிர்க்கட்சியா இருக்கும் காங்கிரஸ், ராகுலை முன்னிறுத்துகின்ற காங்கிரஸோடும் புரியுது, மோடியை முன்னிறுத்துகின்ற பாஜக, அவர்கள் வந்து கடைசியில ஒரு கூட்டணியில செட்டில் ஆகுறாங்க. அவங்க தனக்கு வேணும்னு அதிமுக நினைக்குது, தேமுதிக தன்னோட இருக்கணும்னு சொல்லி அதிமுக நினைக்குது. அதே மாதிரி தேமுதிகவும் ஒரு கூட்டணியில் இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க, கூட்டணி சேர்றாங்க. 5 கட்சிகளோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பேசுச்சு. ஆனால் கட்சிகளோடு யாரும் அறிவிச்சாங்களா? தினகரனே சொன்னார். இல்ல 5 கட்சிகள் ஒத்த கருத்துள்ள தமிழகத்தினுடைய மாநில கட்சிகள் 5ஓடு பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பு ஒத்த கருத்துள்ள மாநில கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் சொன்னார். சரி, ஒத்த கருத்து இருக்கிற ஒரு கட்சி கூட இல்லையா? ஏன் வந்து அப்ப தோத்துருவோம், நமக்கு வெற்றி உறுதியாகாது அப்படின்ற நிலையில தானே அவங்க அதிமுக பக்கமோ திமுக பக்கமோ போறாங்க? இல்ல, நீங்க செட்டில் ஆனிச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, என்ன செட்டில் ஆனிச்சுன்னு சமூக ஊடகங்கள்ல எல்லாமே போய்கிட்டு இருக்கு. என்ன செட்டில் ஆனிச்சு? ஏன்னா இன்றைக்கு அதிமுக அமைத்திருக்கிற அந்த கூட்டணிங்கிறது வந்து ஏறக்குறைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 39 நின்று 37 ஜெயித்த மிகப்பெரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் கூட பெற முடியாத மிகப்பெரிய வெற்றியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெற்று காட்டினார்கள். இல்ல, ஆனால் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன காரணத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க முடியாது என்று சொன்னார்கள் என்றால், 15% கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்கள் கட்சிக்கு வராமல் போகும். அருண்ஜேட்லி நண்பர் தான், மோடி நண்பர் தான், நட்பு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, நான் உங்களோட கூட்டணி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதே போல 69% இடஒதுக்கீடு சொல்லிடுறேன், என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன். 69% இடஒதுக்கீடு கொண்டு வந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாது என்று சொன்னவர் டாக்டர் ராமதாஸ். அந்த வழக்கிலே அப்பீல் செய்ய வேண்டும் என்று அவருடைய ஜி.கே. மணி அவர்களை கர்நாடகாவிற்கு அனுப்பி, ஜி.கே. மணி அவர்களை வழக்கறிஞர் பாலு அவர்களையும் விட்டு சந்தித்து அப்பீல் போங்க, அந்த வழக்கில் குமாரசாமி கவுடாவுடைய வழக்கு மேல, குமாரசாமி தீர்ப்பின் மேல நீங்க அப்பீல் போங்கன்னு சொன்னவர் மருத்துவர் ராமதாஸ். அப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. என்ன சொல்ல இல்ல புரியுது, இது முரண்பாடுள்ள கூட்டணின்றதுக்காக இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்றீங்க. முரண்பாடுள்ள கூட்டணி, இதோட கூட்டணி சேர்ந்தா விமர்சனம் வரும்னு தெரிந்தே அந்த கட்சிகள் கூட்டு சேர்கின்றன. ஆனால் தோத்து போன அதிமுக கிட்ட, ஆர்கே நகர்ல தோற்று போனன்னு சொன்ன அந்த கட்சியோட அவர்கள் கூட்டு சேர தயாரா இருக்கிறாங்க. கூட சேரல, அதுதான் நீங்க செட்டில் ஆனிச்சுன்னு சொன்னீங்க. அதைத்தான் நான் மறைமுகமா சொல்ல வர்றேன். என்ன செட்டில் ஆனிச்சுங்கிறத மக்களுக்கு தெரியுது, அதைத்தான் சொல்ல வரேன். இந்த அம்மாவினுடைய விரோதத்திற்கு அம்மாவினுடைய ஒரு கருத்தை மட்டும் பதிவு, அம்மாவினுடைய விருப்பத்திற்கு மாறாக, அம்மா அவர்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு மாறாக தமிழகத்தினுடைய நலன்களை காவு கொடுத்து விட்டு சென்றதால் இன்றைக்கு 95% தொண்டர்கள் எங்களோடு வந்து விட்டார்கள். அதுதான் இன்னைக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதிமுகவாக இன்றைக்கு பரிமளித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் நாங்க சொல்ல வர்றோம். அப்படி வர்ற போது அவர்கள் அதிமுக கூட்டணி வந்து ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி, ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி, திடீர்னு எலெக்ஷனுக்காக இன்ஸ்டன்டா உருவான ஒரு கூட்டணி. அதுக்கு முன்னாடி வரையிலும் ஒருவருக்கு ஒருவர் உறவில்லை. அதிமுகவுக்கும் பாமக ஆகாது, பாமகவுக்கும் தேமுதிக ஆகாது, பாமகவுக்கும் பாஜகவுக்கும் ஆகாது. ஒருத்தரோட ஒருத்தருக்கு எந்த விதமான ஒட்டு உறவு புரிதல் இல்லை. ஆனா ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் கூட்டணி உருவாகி இருக்கு. இந்த திடீர் கூட்டணி தேர்தல்ல மாயாஜாலத்தை நிகழ்த்திருமா? அதாவது அரசியலில் யாரும் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. அந்த கால சூழலும் அந்த கால சூழத்திற்கு நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்களும் தான் நட்பையும் பகைமையும் நிர்ணயிக்கிறது. எனக்கு முன்னாடி தமிழக மக்களின் நலன் பிரதானமாக இருக்கும்பொழுது இந்த தமிழக மக்களின் நலனையும் தமிழக மக்களின் உரிமையும் யார் பிரதானமாக மனதில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எங்களுடன் வந்து கூட்டணி சேரலாம், கூட்டணி கதவுகள் திறந்திருக்கின்றன என்று 2 மாதம் முன்னாடி அறைகூவல் விட்ட பொழுது அதில் ஒரு பிரதானமான ஒரு கோரிக்கையை அனைவரும் உணர்ந்தனர். ஒரு தமிழக மக்களின் உரிமையும் தமிழக மக்களின் நலனையும் யாரால் நிலைநிறுத்த முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் நிலைநிறுத்த முடியும். அதற்கு வரலாறும் இருக்கிறது என்கிறதுனால்தான் கூட்டணி கட்சிகளும் தோழமை கட்சிகளும் அந்த நிலைப்பாடை அவர்கள் எடுத்து நம்மோட வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ அந்த கால சூழலில் நமக்கு முன்னாடி என்ன இருக்கோ, நமக்கு முன்னாடி என்ன டாஸ்க் இருக்கோ, நமக்கு முன்னாடி வரக்கூடிய கால சூழலும் இப்போ ஒரு நிறைய ஒரு அரசியல் கள மாற்றங்கள், புது வரவுகள்,
புது வரவுகள் கொடுக்கும் சலசலப்புக்கும் தொந்தரவுகளுக்கும் அதற்கு எல்லாத்தையுமே மனதில் கருத்தில் வைத்துக்கொண்டு இந்த வர எலெக்ஷன் லோக்சபா மட்டும் இல்லை, ஒரு இடைத்தேர்தலும் சேர்த்து வருகிறது. ஒரு 18 தொகுதியிலிருந்து 21 தொகுதி தேர்தல் கமிஷன் அறிவிப்பது போல் இடைத்தேர்தலும் சேர்த்து வருகின்ற பட்சத்தில் நாம் இதை வந்து ஒரு தராசில் லோக்சபா தேர்தலும் இன்னொரு தராசில் இடைத்தேர்தல் சொல்றதுனால ஒரு பக்கம் மோடிய இல்லையா அப்படின்றதுக்கான தேர்தல், இங்க வந்து இடைத்தேர்தல் 18 பேர் பதவி இழந்திருக்காங்க, அவர்களை மீண்டும் தினகரன் களம் இறக்குவார், மீண்டும் ஒரு ஆர்கே நகர் மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற அச்சத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் கூட்டணி, எல்லாரையும் ஒரு திடீர் கூட்டணி உருவாக்கியிருக்கீங்க. இடைத்தேர்தலுக்கு உருவான ஒரு திடீர் கூட்டணி. இல்லை நீங்கள் தான் மேபி ஊடகத்தில் உங்களோட நெறியாளருங்கிறனால நீங்கள் வந்து தினகரன் களம் இறக்குவார் அதுக்கு பயந்து அப்படி இல்லை, அவர் பிக்சர்லேயே இல்லை. எப்போ ஆர்கே நகர் 20 ரூபா ஹவாலா கொடுத்து ஜெயித்து சொன்னாரு, அவர் சொல்லுவார், அவருக்காக அதுதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும். இந்திய அரசியல் வரலாற்றையே அணியாக இருந்து கொண்டு மற்ற கட்சிகளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணிக்கு அழைத்த ஒரே அணி அவங்களா தான் இருப்பாங்க. அதனால தான் கதவுல யாரும் வரல. 20 ரூபா ஹவாலா ஜெயித்ததுக்கு பிறகு ஒரு ப்ராமிஸும் ஒரு நம்பிக்கையும் பொய்த்தது. அதனால் தலைமையோட பண்புகள் கேள்விக்குறியாகின. 18 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு இன்று அம்மா தான் உயிர்னு சொல்றவங்க தான் அம்மா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோன்னு சொல்லி மேடம் வழியா போய் பேசுறாங்க. அதுக்கப்புறம் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேறாமல் தோல்வியை தழுவியதால் தான் இன்னைக்கு வந்து அந்த நிலைமை. அதனாலதான் கதவு கிட்ட யாருமே போல. அதனால அமமுக பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு இடைமறிக்காதீங்க. நீங்க பேசும்போது நான் இடைமறிக்கல, நான் பேசும்போது இடைமறிக்காதீங்க. உங்க சான்ஸ் வரும்போது சொல்லுங்க. அதனால அமமுகங்கிறது வந்து அந்த எப்போ இந்த 18 எம்எல்ஏ கேஸ் முடிஞ்சதோ அதோட அஸ்தமனம் ஆயிடுச்சு. அதனால அதை நாங்கள் ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்கவில்லை. எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சி கேஸ்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீதி கேட்கலாம், இந்த தீர்ப்பை ரிவர்ஸ் இருந்ததுன்னு சொல்லி தான் பொய் வாக்குறுதியில கொடுத்து 1 வருஷம் காலம் தரலாம். இல்ல வாய்ப்பு இருந்தது. அவர்கள் இந்த தேர்தலே ஏன் வருதுன்னா அவங்க அப்பீலுக்கு போகல, அதை சேலஞ்ச் பண்ணல, நாங்க தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கோம், அப்பீலுக்கு போகல. மிக தவறான பதிவு, மிக தவறான பதிவு. ஒரு 20 செகண்ட் கொடுத்தீங்கன்னா விளக்கிடுறேன். அன்று கவர்னரிடம் கொடுத்த மனு சரிதான், இதற்காக நீங்க அவர்களை நீக்கினது வந்து தவறுன்னு அவங்க சார்பாகவே ஒரு தீர்ப்பு வந்திருந்தாலும் தீர்ப்பு வர வரைக்கும் அவங்க சும்மா இல்லை. 1.25 வருஷம் அமமுக என்ற ஒரு அணியை உருவாக்கி மேடையாக சென்று அஇஅதிமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். அவங்க எதிர்த்து வாக்களிச்சாங்க, திமுக கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிச்சாங்க. அதுக்கு என்ன பதில சொல்றீங்க? பிரதான எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சியோடு சேர்ந்து அன்று அவர்களை நீங்க அவர்கள் செய்த காரியம் வந்து சரிதான். அவர்களுக்கு சாதமாக தீர்ப்பு வந்திருந்தாலும் அந்த தீர்ப்பு வரும் 1.25 வருஷம் அவங்க சும்மா இல்லை. அஇஅதிமுகவுக்காக இல்ல, அமமுக என்ற அணியில் ஏறி மேடையாக ஏறி அஇஅதிமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லி இருக்கிறார். ஜெயித்திருந்தாலும் அடுத்த நாளைக்கு அவர்களை இடைநீக்கம் அந்த வழக்கு வந்தோடனே அவங்க அஸ்தமனம் ஆகி போச்சு. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்க கேட்டதுனால அந்த பதில் சொல்ல வேண்டியதா போச்சு. இது திடீர் கூட்டணி அப்படின்னா, திடீர் கூட்டணினாலும் அதுல 2 கட்சிகளுக்கு புருவன் ஓட் ஷேர் இருக்கு. பாமகவா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம், தேமுதிக அது கொஞ்சம் குறைவு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் உங்க கூட்டணியில வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு காங்கிரஸை தவிர அதில் பெரிய கட்சிகள் இல்லை. விசிகேவா இருக்கலாம், மதிமுக, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி, இவங்க எல்லாருமே கணிசமான வாக்குகளை வைத்திருக்கிற கட்சிகள்ல இந்த அணி வலிமையா உருவானதா சொல்லப்படுற அந்த அணி, இந்த 2 அணியில் எந்த அணி வலிமையானது? திமுக அணி வலிமை அப்படின்னு எதை வச்சு சொல்லுவீங்க? ஒரே விஷயத்துல வந்து நானும் சத்யனோட ஒத்து போறேன். என்னவென்றால் இது தேசிய தேர்தல் மட்டுமா பார்க்கக்கூடாது, இது வந்து தமிழகத்தின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் பெருமளவு மக்கள், தமிழக மக்கள் இதை பார்க்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட்டணி அமைப்பது என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சில அனுபவங்கள் இருக்கிறது. 88 முதல்ல தேசிய முன்னணியிலிருந்து 96 ஐக்கிய முன்னணி, அப்புறம் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 99, 2004 9 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. இந்த மாதிரி கூட்டணிகள் எல்லாத்துலேயுமே வந்து தமிழகத்தின் நலனை கருதி ஒரே விதமான கொள்கைகளும் கருத்துக்களையும் கொண்ட அணிகளை கட்சிகளை சேர்த்து கொண்டு வருவதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்பயும் கொஞ்சம் கூர்மையாக செயல்படும். ஏனென்றால் நீங்க சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி நம்ம பார்த்துட்டு போக முடியாது. ஏனென்றால் 2 தலைவர்கள் வந்து
சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு சேர்ந்துக்கலாம் அவர் சொன்ன மாதிரி. ஆனா பிரச்சனை என்னன்னா தொண்டர்கள் வந்து ஒரே விதமா பயணம் செல்ல வேண்டும். திமுகவும் அதோட தோழமை கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருட காலமாகவே எல்லா போராட்டத்திலும், அது காவேரி உரிமை மீட்பு போராட்டமாக இருக்கட்டும், இல்லை மாநில சுயாட்சிக்கு கவர்னரை எதிர்த்து போராட்டமாக இருக்கட்டும், மேகதாதுவுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டங்களுக்கான கூட்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் வந்து இந்த கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு 2-3 வருடமாகவே வந்து ஒரு நட்பு பாராட்டி கொண்டு வருகின்றன. அப்போ அந்த தொண்டர்கள் இடையுமே அந்த ஒரு நட்பும் ஒரு புரிதலும் கொண்டே இருக்கிறது. அதனால் புரிதலும் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இவ்வளவு நாள் உங்களோட டிராவல் பண்ண விசிகே என்ன சின்னத்துல போட்டியிட போகுது, எந்த தொகுதின்றது தெரியல. திடீர்னு போன ஜி.கே. வாசனுக்கு தஞ்சாவூர் தொகுதி தனி சின்னம் அப்படின்னு அதிமுகல இருந்து கொடுக்குறாங்க. இல்லை, அது அவங்களோட தேர்தல் யுக்தி இருக்கிறது. அவங்களுக்கு வந்து ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து அங்கே அவரோட தனி சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிக்கலான்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க கொடுத்துருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் கூட்டணி வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா 1-2 கருத்து வேறுபாடுகள் வந்து எந்த ஒரு கூட்டணியிலையும் ஒரு அணியிலையும் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஒருமித்த கருத்தோடு இத்தனை 2-3 வருடங்களாக பயணித்து கொண்டிருந்த ஒரே கூட்டணி எங்களுடைய கூட்டணி தான். அதனால தொண்டர்களிடம் வந்து ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. குறிப்பாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கருத்து வேறுபாடு மட்டும் இல்லை. ராமதாஸ் வந்து விஜயகாந்த் இன்னைக்கு போய் பார்க்கிறாரு, அப்போ அந்த கசப்பு மாறாதா? இப்ப அந்த பழைய இதுலயே தான் இருப்பாங்களா? தைலாபுரம் தோட்டத்துல கூப்பிட்டு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் விருந்து வைக்கிறாரு. அப்ப அதிமுக தொண்டர்களும் பாமக தொண்டர்களுக்கும் ஒரு இணக்கம் வராதா? அதுல அவங்க எல்லார் தொண்டர்களுக்கும் சேர்த்து ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க தொண்டர்கள் வந்து அவங்க வீட்டுல விருந்து வச்சிருந்தா மேபி அது குறையும். ஆனா குறிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைவர்கள் இப்படி வந்து நேர் எதிராக மாறும் போது, சென்ற மாதம் வந்து மற்ற கட்சிகள் பாமக இருக்கட்டும் தேமுதிக இருக்கட்டும் ரொம்ப சீரிய விமர்சனம் வச்சாங்க இங்க இருக்கிற அரசு மீதும் முதலமைச்சர் மீதும். ஆனா அதே வந்து இப்ப அவங்க மாற்றி சொல்வது வந்து நம்ம நம்பிக்கை நம்ம வந்து நம்ப முடியதாக இல்லை. அதனால் கூட்டணி என்பது வந்து தலைவர்களிடம் மட்டும் இருக்கக்கூடாது, தொண்டர்களிடம் அந்த நட்பு இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் தான் பிரதான தலைவர்கள்ட்ட இருக்கிற கெமிஸ்ட்ரி தொண்டர்கள்ட்ட இருக்காதுன்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. நான் கிருஷ்ணானந்த் அவர்கள்ட்ட கேட்கணும். இப்போ வந்து தமிழ்நாட்டு தேர்தல்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுக்கே வந்து ஒரு கடும் போட்டி இந்தியா முழுமையில் இருக்கிற ஒரு நிலைமையில தமிழ்நாட்டோட முடிவு வந்து ஆட்சியை தீர்மானிக்கும். கடந்த காலத்தில் பல முறை அப்படியான ஒன்று நடந்திருக்கு. அப்படின்றப்ப தமிழ்நாட்டு முடிவை எல்லோரும் கவனமாக பார்க்குறாங்க, எப்படியும் ஜெயிச்சிடணும்னு சொல்லி எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. இப்போ அமைந்திருக்கிற கூட்டணியில் எது வலிமையானது, எது பலவீனமானது, எந்த அம்சம் யாருக்கு சாதகமானதாக இருக்குது, எந்த அம்சம் யாருக்கு பலவீனம்னு நினைக்கிறீங்க? கூட்டணி அமைப்பது காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி, இந்த 2 கூட்டணிகளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிகள் அமைவதிலே விரைவாகவே அமைந்து விட்டது. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அதனுடைய ஒரு பிராட் பிக்சர் வந்து அன்னைக்கே இருந்தது. வந்து அது சொல்லும் பொழுது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து தமிழக அரசியல் கட்சிகளை வந்து ரெப்ரசன்ட் பண்ற 3 பேர் என்ன சொன்னாங்க சொன்னா, தமிழகத்தினுடைய நலனுக்காக, மாநிலத்தினுடைய நலனுக்காக சொல்லும் பொழுது எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு வந்து ஞாபகத்துக்கு வருது. தமிழகத்தை சேர்ந்த ஒரு நீதி அரசர் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்ல அவர் நடத்திய ஊழலுக்கு எதிராக வந்து, அதாவது இந்திய வரலாற்றிலேயே வந்து இம்பீச்மெண்ட்ங்கிறது பாராளுமன்றத்திற்கு வந்து ஒரே ஒரு முறை, அந்த ஒரு இம்பீச்மெண்ட்ல தமிழகத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த ஒரு இதுல வந்து என்னாச்சுன்னு சொன்னா, ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நீக்கத்தை தமிழகத்தினுடைய இன்ட்ரெஸ்ட்ங்கிற முறையில வந்து தமிழகத்துல இருந்து இடதுசாரிகள் பார்க்கிற பார்வை வேற, மாநில கட்சிகள் பார்க்கிற பார்வை வேற. தமிழகத்தினுடைய இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்னுடைய பெரிய ஒரு முக்கியமான ஒரு வீக்னஸ் இதுதான். வந்து தமிழகத்தினுடைய நலன், தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய யாரையுமே நாங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தமிழகத்தின் நலனுக்கு சில சேலஞ்ச் இருக்கு. நாம வந்து மாநில கட்சிகளால் ஆளப்படக்கூடிய மாநிலம். டெல்லியில தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாடு 2ஆம் பட்சம் ஆயிடுது. எனவே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நமக்கான உரிமைகளை, நலன்களை, அந்த உரிமைகள் தமிழக மக்களுடைய உரிமையா, ஜனநாயகத்திற்கான உரிமையா, இல்ல இங்கிருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட ஒரு நீதி இப்ப தேர்தல் பிரச்சாரம் இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது தமிழகத்தினுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் நாங்க வந்து வச்சிருப்போம்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்லும் பொழுது, அந்த தமிழகத்தினுடைய இன்ட்ரெஸ்ட் அங்கதான், அதுக்குதான் நான் வரேன். இந்த 2 கூட்டணிகள்லையும் வந்து ஒரு குறைந்தபட்ச அடிப்படை திட்டம் என்னங்கிறது வந்து யாருமே இன்னும் வந்து வெளிப்படுத்தல. வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவை கொண்டிருக்கக்கூடிய வேலையில்லாண்மை,
அதற்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆல்டர்னேட் ப்ரோக்ராம் என்னங்கிறது வந்து இந்த கூட்டணி அமைப்புல வந்து யாருமே வரல. இது எல்லாருமே வந்து ஆனா அடிப்படையாக என்னன்னு சொன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒண்ணுல வந்து ஒரு மாவட்டத்திலேயோ இல்ல ஒரு பஞ்சாயத்திலேயோ ஒரு மாநிலத்திலேயோ இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பொலிட்டிக்ஸ்ல இருக்கும் பொழுது அந்த மக்களுடைய நலனுக்காக இருக்கக்கூடிய கன்சிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிமாண்ட் வந்து வர்றதில்லைங்கிறது ஒண்ணு. அதை வச்சு பார்க்கும். ரெண்டாவது வந்து இந்த ஓட்டு சதவீதத்தினுடைய அடிப்படையில் வந்து போன தேர்தலில் வந்து உங்களுக்கு இவ்வளவு கிடைச்சதுன்னு சொன்னா தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு கட்சி இப்போ அதிமுகவை பற்றி வந்து ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில் வந்து என்னாச்சு 91 வந்து கிளீன் ஸ்வீப்பாக வந்து இருந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி 96 வந்து அந்த அதிமுகவுடைய தலைவர் ஜெயலலிதாவை வந்து தன்னுடைய தொகுதியிலேயே தோற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆகவே இந்த போன தேர்தலில் இருக்கக்கூடிய இதை வைத்து நம்ம வந்து வலுவை ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தேர்தலில் முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா தமிழக வரலாறு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இருக்கக்கூடிய சில கட்டங்கள்ல வந்து இருக்கக்கூடியது மக்களை பொறுத்த வரைக்கும் 67க்கு பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மக்கள் வந்து யாருக்காகவும் ஓட்டு போடல. இந்தியாவிலேயே அக்ராஸ் த கண்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு இதுல சொன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக வாக்களித்து இருக்கக்கூடிய ஒரு வரலாற்றை நாம வந்து பார்க்கிறோம். இல்லையே, கடந்த முறை வந்து இப்போ அசெம்பிளிலேயும் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான கட்சிக்கு மீண்டும் வரதுக்கு ஓட்டு போட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியான்னு வந்தா தனிநபரை முன்னிறுத்தி ஜெயலலிதா தலைமையிலான கட்சிக்கு ஓட்டு போட செஞ்சாங்க. ஆனா அண்மை கால வரலாறு என்றாலும் அது பிராடா இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் ஹிஸ்டரியில பார்க்கும் பொழுது ஆகவே ஒவ்வொரு தேர்தலிலுமே அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் முன்ன இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை வந்து பார்க்குறாங்க. அதாவது போன தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை வைத்து எந்த கூட்டணி வலு என்பதை நம்ம இப்போ விஜயகாந்தனுடைய கட்சி வந்து முதல் தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 8% வாக்குகளை வந்து பதிவு செய்த தமிழக அரசியலே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு என்று அரசியல் ஆய்வாளர்கள் வந்து கூறினார்கள். அந்த கட்சியினுடைய நிலைமை வந்து 2% மாறிடுச்சு. ஆகவே ஒருத்தருக்கும் வந்து அந்த போன தடவை கிடைச்ச அது வந்து அவங்க வந்து அந்த தொகுதி பங்கீட்டுல வந்து சொல்லலாம் போன கூடுதல் சீட்டுக்கு வேணா கேட்கலாமே தவிர கடந்த தேர்தலில் வாங்கின ஓட்டை வச்சு இந்த தேர்தலில் அதே ஓட்டு இருக்கும் அதே வெற்றி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ராய்பரேலி தொகுதியில வந்து தோற்று போன இந்திரா காந்தி 77 தோற்று போன இந்திரா காந்தி 1980 அங்கேயே வந்து 3 லட்சம் ஓட்டுல வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கலையா? ஆகவே வந்து போன தேர்தல் என்ன நடந்தது அந்த ஒவ்வொரு தேர்தலும் தனியாக அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்து இருக்கக்கூடிய கூட்டணி பலம்னு ஒண்ணு இல்ல. கூட்டணி பலம் கட்சிகளோட வாக்கு வங்கி அப்படின்றது ஒண்ணு இல்ல. மாறாக அது ஒவ்வொரு தேர்தலுக்கும் வரக்கூடிய முழக்கம் தேர்தலுடைய பிரச்சனை இது. நரேந்திர மோடி தொடரணுமா வேண்டாமா, வேற ஒரு பிரச்சனை மேல வருதா இல்லையா அப்படின்ற அடிப்படையில் மட்டும்தான் வாக்களிக்கிறாங்க. அப்படிதான் கட்சிகளுக்கான பலம் பலவீனம்ன்றது ஒரு பொருட்களுடைய அணிகள் அந்த அணிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்கள்ல இருந்து வந்து எல்லார்ட்டிருந்து நான் வந்து வேறுபட்ட ஒரு கருத்தை வந்து சொல்ல போறேன். வந்து கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த கட்சியில இருப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த அந்த கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகளும் அதாவது ரஜினி கோத்தாரி என்ன சொன்னார்னு சொன்னா the political system அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணாரு. கிளையன்டைல் ரிலேஷன்ஷிப் ஒரு கட்சி வந்து அதிகாரத்தில் இருக்கும் பொழுது வந்து அந்த கட்சியினுடைய ஊழியர்களுக்கு தொண்டர்கள் பயனடைவாங்க. அவர்களை விட்டு ஒரு ஒரு பெரிய பகுதி அது மட்டும் இல்லாமல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு அது கட்சியில பயனடைறாங்க ஆட்சியில இருக்காங்க அவங்க வந்து அந்த கட்சியில இல்லாத கட்சி கூட வாக்கு சதவீதம் ஒன்று இருக்கு. தேமுதிக ஒரு கூட குறையா இருக்கலாம். இடதுசாரிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்று அந்த அக்ராஸ் த ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தின் ஒரு ஓட் பேஸ் இருக்கு அவங்களுக்கு தமிழ்நாட்டில். ஆனா இது எல்லாத்திற்கும் மாறாக ஒரு 4 நாள் முன்னாடி இருந்த நிலைமை இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில். பொள்ளாச்சியில நடந்து இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தமிழக அரசியலை வந்து பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று அது யாராலையும் மறுக்க முடியாது. சரி, ஒரு முக்கியமான புள்ளியை தொடர்றீங்க. அதாவது புதிய பிரச்சனைகள் வரும், புதிய பிரச்சனைகளின் அடிப்படையில் அந்த வாக்கு அப்படின்றது தீர்மானமாகும். இருக்கக்கூடிய ஒரு ஆங்கர் அகைன்ஸ்ட் சம்படி ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த நபர் அந்த பொள்ளாச்சி இல்ல இதுல 2 அம்சம் இருக்கு. இந்த ஆங்கர்ன்றது எவ்வளவு நாள் சஸ்டெயின் ஆகும், இதெல்லாம் வந்து அதிருப்தி வாக்குகளாக மாறுமா, தனிநபருடைய குற்றமா 18 இருந்து ஒரு விவாதம் தான். 18 வயதிலிருந்து 24 வயதிற்கு உட்பட்ட ஒரு வந்து யாருக்கு பாதிய வாக்காளர் அந்த 18 இருந்து 24 இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தமிழக அரசியலே வந்து இன்னைக்கு அதனுடைய அந்த போக்கை வந்து அந்த முடிவை வந்து அவர்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கிறது என்னுடைய ஒரு. சரி, நீங்க வந்து இந்த கோபம்னு ஒண்ணு இருக்குன்றீங்க, அது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராக போகுன்றீங்க.
போகலாம்னு சொல்றீங்க. ஏன்னா பத்திரிகைகள் ஊடகங்கள்ல அப்படித்தான் போகிறதா அப்படின்றத பார்க்கணும். இது எத்தனை நாள் இது சஸ்டெயின் ஆகும்? நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வரும், ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும். வாக்குப்பதிவு நாளன்றைக்கு வரையிலும் இந்த பிரச்சனையுடைய கோபம் என்பது மனதில் இருக்கு. அது தெருவில் எமர்ஜென்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கோபம் 1975 இருந்து 77 வரைக்கும் அடக்குமுறையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மாணவர்கள் வீதியில் இறங்கி மாணவர்கள் போராடுவாங்க. அந்த கோபம் என்பது அவர்கள் மனதிலே அடங்கி இருந்த ஒரு கோபம் 77 தேர்தல் களத்திலே அது பிரதிபலித்தது. சரி, திரு சீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க காரணம் என்ன சொல்லி, இது வாக்கு சதவீதம்ன்றது ஒரு மித்து தான். கட்சியில நிர்வாகிகள் பயனடைறாங்கன்றத தாண்டி பெரிய அளவுல ஒவ்வொரு கட்சியோட வாக்கு சதவீதம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிறது இல்ல. மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு விதமான முடிவை அன்றைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸை வச்சு அன்னைக்கு எழக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் வாக்களிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பார்வை. பாஜக குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குது. அதிமுக அணி இன்றைக்கு வலுவாக அதை பேசலனாலும் போக 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 எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கிறார்களோ, கட்சிகளுடைய கூட்டணி பலங்களை சொல்லி வாக்கு கேட்கிறார்களோ இல்லையோ, பிரதமர் வேட்பாளர் அதனுடைய பலம் அப்படின்றத ஒன்றை முன்வச்சுதான் தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்து நகர்ந்துகிட்டு இருக்கு. பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சரே கூட வலிமையான பிரதமர் அப்படின்ற ஒன்றை இவர் தான் இந்தியாவை காப்பாற்றுவார்ன்ற ஒரு லைன்ல தான் பேச தொடங்கினார். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவோம் அப்படின்னு பேசுறாங்க. இது ஒரு புள்ளி தான் தேர்தல் அம்சமாக பெரிய பிரச்சனையாக மாறுமா திரு சீனிவாசன்? இல்ல, வேற இந்திய அரசியலை இதை தவிர்க்க முடியாதுல்ல. நாம ஒரு பர்சனாலிட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான் இந்திய அரசியல் என்பது. அதனால அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த தேசத்தை வழிநடத்த போகிற தலைவர் யார் என்பதை தீர்மானிக்கிற தேர்தலாக இந்த பாராளுமன்ற தேர்தல் இருக்கும் என்பது நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக முன்னிறுத்துற கட்சிகள் அவரை முன்னிறுத்துவாங்க, வலிமையான பிரதமர் தான் சொல்லுவாங்க. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியும் அந்த ஒற்றை முழக்கத்தின் அடிப்படையில் தான் நாமளும் கூட்டணி வைத்திருக்கிறோம். அப்ப இதற்கு மாற்றாக காங்கிரஸ் கூட்டணியில கூட அவங்க மாற்று தலைமை அவர்கள் முன்வைக்க வேண்டும். அப்போ தலைமை எப்படி செயல்படுகிறது, அவர்களுக்கு பின்னால் இருந்து இயங்குகிற அவர்கள் எடுத்துக்கொள்கிற தத்துவம் என்ன, அதற்கு பின்னால் அவர்களுடைய கட்டமைப்பு என்ன, கட்சிகளுடைய கொள்கை என்ன என்பதெல்லாம் கூட பொது விவாதத்திற்கு வரும். அதே மாதிரி கூட்டணி சதவிகிதம் என்பது ஒரு மித் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை பார்த்தா கூட கடந்த 50 ஆண்டுகளாக தொடர்ந்து பிரதானமான கட்சிகளாக திமுகவும் அதிமுகவும் இருக்கு. 72 தான் அதிமுக உருவானது. அதற்கு அப்புறமா திமுக அதிமுகவும் தொடர்ந்து பிரதான கட்சிகளாக இருக்கு. அதுல பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. ஒரு தேர்தலில் அதிகமாக வாக்கு சதவீதம் பெற்றவர்கள் அடுத்த தேர்தலில் ஒரு 5% 10% குறைத்து பெற்று முன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதும் இப்படி மாறி மாறி நடக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இடதுசாரிகளும் காங்கிரசும் அதே போல ஒரு போட்டி நடத்துகிறார்கள். 1% அல்லது 2% மாறி மாறி வருகிறது. கிட்டத்தட்ட 80களுக்கு அப்புறம் இன்னும் 90களுக்கு அப்புறம் தான் தேசம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாக பல மாநிலங்களிலும் புதிதாக உருவாகி எமர்ஜ் ஆச்சு. அதனால இன்னைக்கு இந்தியா பூரா பல இடங்கள்ல வாக்கு சதவீதத்தினுடைய அந்த பேட்டர்ன் மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு அது காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி. இந்த 20-25 ஆண்டுகளில் அனைத்து மாநிலங்களிலும் எழுச்சி இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அந்த எழுச்சி வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்காக நாங்கள் இங்கு பணியாற்றுகிறோம். ஆனால் இன்றைய தினத்தில் தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் என்பது திமுக அதிமுகவும் தான். அவங்க வாக்கு சதவீதத்தில் பிளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம், ஆனா அந்த நிலை அந்த எழுச்சிக்காகத்தான் இப்ப கூட்டணி உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? தவறில்லையே. பாரதிய ஜனதா கட்சி தனக்கான ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்கு கூட்டணி மூலமாகவும் தங்களுக்கென்றே தனித்தன்மை வாய்ந்த கருத்துக்களாலும் செயல் திட்டங்களாலும் அந்த எழுச்சியை உருவாக்கத்தானே செய்யும் பாரதிய ஜனதா கட்சி. நிச்சயமா அது நடக்கும். திரு செல்வ பெருந்தகை, மோடி என்கிற ஒற்றை நபரை நம்பி மொத்த அணியும் களம் இறங்குறது. அதிமுக அணியினுடைய பிரச்சார புள்ளியாக அவங்க முன்வைக்கக்கூடிய ஒற்றை முழக்கமாக மீண்டும் நரேந்திர மோடியை பிரதமர் ஆக்குவோம் என்பது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சொல்லுதோ இல்லையோ திமுக ராகுல் காந்தியை பிரதமர் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. நீங்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். சட்டமன்ற தேர்தல்களில் தேர்தல் களம் நெருங்க நெருங்க பிரச்சாரம் அதிகரிக்க கட்சிக்கான வாக்கு வங்கி அப்படியே ஓட்டா மாறுதா? பிரச்சனைகள் தலை தூக்குமா? எது இந்த நாட்டுக்கு முக்கியம் நினைச்சு இளைஞர்கள் போடுற ஓட்டு தான் தீர்மானிக்க போகுதா? எது இன்னைக்கு தேதிக்கு வலிமை? இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 45 விழுக்காடு இளைஞர்கள் தான் வாக்களிக்க போகிறாங்க. இளைஞர்கள்லாம் ஏற்கனவே சமூக ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க.
ஒரு மாணவனோ ஒரு இளைஞனோ கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராக இன்னி வரைக்கும் பேசலை. ஆனால் அதே பிஜேபிக்கு எதிராக அதிமுகக்கு எதிராக இவங்க என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்றத நமக்கு தெரியாத செய்திகள், ஊடகங்களில் வராத செய்திகள், பத்திரிகையில் வராத செய்திகள்லாம் அவங்க சமூக வலைதளங்களில் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த அளவிற்கு இளைஞர்களும் மாணவர்களும் ஒரு பொலிட்டிக்கல் ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அனலைசிஸ் பண்றாங்க. 5 ஆண்டுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் மோடிக்கு ஆதரவான ஒரு போக்கு இருக்குன்னு உண்மைதான். காங்கிரஸ் அதை நிராகரிச்சது. அது உண்மைதான். இல்ல ட்ரெண்ட் இல்லன்னு சொன்னீங்க. இல்ல அது நீங்களே சமூக வலைதளங்கள்ல போற ட்ரெண்ட் தான் தேர்தல் எதிரொலிக்கிறது அப்படி சொல்ல வரல ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கீங்க போல. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. ஏற்கனவே அந்தந்த கட்சிகளுக்கான வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும். சரிவு எப்போ வரும்னா ஆன்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அதுக்கு சரிவு வரும். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூச்சமில்லாத கூட்டணி அமைச்சிருக்காங்க, கொள்கை இல்லாத கூட்டணின்னு சொல்லலாம். நேற்றைய வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இது மாதிரி ஒரு ஊழல் ஆட்சி இந்த நாட்டில் நாங்கள் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லைன்னு சொன்னவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆளுநர்கிட்ட போயிட்டு பட்டியல் கொடுக்கிறார், எந்தெந்த அமைச்சர் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்கன்னு. இதெல்லாம் போன வருஷம் இல்ல, அதுக்கு முந்தின வருஷம் இல்ல, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இல்ல. காங்கிரஸுக்கு பொருந்தாதா? இப்ப நீங்க காங்கிரஸ் இல்ல 5 ஆண்டுக்கு முன்னாடி நீங்க தேர்தலை சந்திச்சப்ப உங்களோட கூட்டணி சேர முடியாதுன்னு திமுக சொல்லிடுச்சு. கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் சொன்னார். எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடுகளும் காட்சிகள் மாத்தி அமைப்பதும் நீண்ட நெடிய நாட்கள் எடுக்கும். உடனே ஓவர் நைட்ல யாரும் மாறிடுறதில்ல. இதை பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்கிறாரு. சேலம் டு சென்னை சாலைகள் அமைக்கிறதுக்கு மக்கள் கிட்ட பேசுறாரு. இவங்க எல்லாம் டயரை நக்கிட்டு இருந்தவங்க இருந்தாரு. இப்ப டயரை நக்கிட்டு இருந்தவங்க கிட்ட போயிட்டு என்ன கூட்டணி, இது கொள்கை கூட்டணியாது, கூச்சமில்லாத கூட்டணி. அப்ப மக்கள் சொல்றாங்க இது எதற்காக அமைச்ச. இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளை இந்த கூட்டணியை இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் தகவல். சரி, பாமகவை வச்சுக்கோ. அதிமுகவை சார்ந்தவர்கள் எப்படி பாமக ஓட்டு போட போறாங்க? நான் சொல்லி நான் முடிச்சேன் ஒரே நிமிஷம். எப்படி வாக்களிக்க போறாங்க? பிணத்து மேல அரசியல் பண்ணது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த அம்மா இறந்து கிடக்குறாங்க, போயிட்டு மனு கொடுக்குறாங்க, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. அந்த கடற்கரை சாலையில் ஜெயலலிதாவை புதைக்க கூடாதுன்னு கொடுக்குறாங்க. இதை எல்லாரும் அதிமுக தொண்டர்கள் உன்னிப்பா கவனிச்சாங்க, கண்ணீர் ஒடிச்சாங்க. அந்த அம்மா நல்லவரை கெட்டவரை, எங்க தலைவி இறந்துட்டாங்க. இறந்து போன பிறகு புதைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. பாலு போய் வழக்கு தொடர்ந்தார், அவங்களுடைய கட்சி வழக்கறிஞர். அதை கூட விடுங்க. இந்த அம்மா தண்டனை பெற்றிருக்கும் போது விடுதலையான உடனே கர்நாடகால போயிட்டு இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் வலியுறுத்தின கட்சி இருங்க. இதெல்லாம் மறந்துட்டு அதிமுகவை சார்ந்தாலும் பாமக வாக்களிக்க போறாங்களா? ஒன்று அரசியல் ரீதியாக எனக்கு ஒரு கேள்வி இருக்காது, சொல்லுங்க. அதாவது பாமக இதுக்கு பதில் சொல்லாது, முரண்பட்டு இருந்தாங்க. அதிமுகவுக்கு பாமக என்ன பண்ணது அப்படின்லாம் சொல்றீங்க. இது எல்லா கூட்டணிக்கும் இருக்கும். இப்போ கட் ஆஃப் டேட் தான் பிரச்சனை. இவங்க 10 நாளைக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணாங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனை 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. மக்களோ தொண்டர்களோ மறப்பதற்கு கூட ஒரு காலங்கள் இருக்கு, ஒரு நேரங்கள் இருக்கு. இது அப்படி இல்ல. இது என்னோட கேள்வி. போட்ட துணினா காலையில ஈரமா தான் இருக்கு. மக்களோட மறதி தான் கூட்டணிகளுடைய மூலதனம். எதை மறக்கங்க? எங்க பாருங்க, கொள்கை ரீதியா சொல்றத மறப்பாங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இறந்து போயிருக்காங்க, அவங்களை புதைக்க கூடாதுன்னு வழக்கு தொடர்ந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இதை எந்த தொண்டை ஏற்றுக்கொள்வான்? சொல்லுங்க பாப்போம். எப்படி ஏற்றுக்கொள்வான்? இப்ப கருணாநிதி அவர்களை புதைக்கிறதுன்ற ஒரு பிரச்சனை வந்த போது தான் போட்டிருந்த வழக்க பாமக வாபஸ் வாங்குச்சு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்ல வராங்க? அதற்காக கலைஞர் மீது இல்ல அதற்கான அன்பு இருக்கு. இல்ல அதற்காக தலைவரா ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்காக திமுக தொண்டர்கள்லாம் பாமக ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படினா போட மாட்டாங்க. அது எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்படி போட மாட்டாங்க. எதிர்வினை என்றது வேறங்க. நீங்க என்ன எதையும் ஒண்ணா சேர்க்கறீங்க? அவருக்கு நீ இது அதிமுக ஒரு அளவு கோல சொல்றீங்க, திமுக இன்னொரு அளவு கோல சொல்றீங்க. நான் சொல்றது எதிர்வினையை பத்தி எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு உங்கள்ட்ட. அதாவது அதிமுக ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு தலைமை இல்லை, இரட்டை தலைமை. இனி அதிமுக யாரும் கூட்டே சேர மாட்டார்கள். அவங்களுக்கு அந்த சின்னம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. கட்சி உடைஞ்சிருச்சு. இப்படிலாம் பலவிதமான பிரச்சாரம் இருந்தது. இன்னைக்கு அதிமுகவுக்கு சின்னம் கையில் இருக்கு. இரட்டை தலைமைன்றது அவங்க 2 ஆண்டுகளாக சக்சஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறாங்க.
வலிமையான அல்லது Successful யாரெல்லாம் என்ன ஆட்சி நடத்தி யாரெல்லாம் இல்ல அது ஆட்சி ஓடிட்டு இருக்கு, யாரெல்லாம் ஜாதிக்கான ஆட்சின்றத பார்க்கணும்ல. இவங்க கூட்டணியை சேர்த்தவே முடியாது, இவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொன்னவங்க இப்போ ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அந்த பதட்டத்துல என்ன கூட்டணி, அந்த பதட்டத்துல இந்த கூட்டணி விமர்சிக்கிறீங்களா? இந்த கூட்டணி என்ன கூட்டணி மக்கள் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. இரவு நேரங்களில் நடந்தது, பகல் நேரத்தில் நடந்தது, எப்படி நடந்துச்சு, எவ்வளவு கைமாறி இருக்குன்றத நான் சொல்ல வேண்டியதில்லை. மக்கள் வந்து உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. கொள்கையே இல்லாத கூட்டணி எதற்காக சேர்ந்தாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த கூட்டணிகள்லாம் போயிட்டு இதே எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்சியும் என்னென்ன சாதாரண விமர்சனங்கள் அரசியல் அவர் பேசும்போது ரொம்ப யோகிய மாதிரி சொன்னீங்க. நீங்க ரொம்ப யோகியமான நீங்க கடுமையா விமர்சனம் பண்றீங்க, குறுக்கிடாதீங்க. நான் பேசும்போது நீங்க குறுக்கிடுறீங்க. சகிப்புத்தன்மை கிடையாது உங்களுக்கு, கிடையாது கூட்டணி கட்சி தலைவர் சகிப்புத்தன்மை கிடையாது. தேமுதிக ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, குறிக்கோளை ஒழிய இதே கேள்வி கேட்கிறாங்க. இந்த கூட்டணியில இந்த விமர்சனம் கூட சகிச்சுக்க முடியல. இதுதான் உங்க டாடி மூடல உங்களோட குற்றச்சாட்டுகள் எல்லாம் இவர் மீது இந்த குற்றம் சொன்னதோட தான் நிக்குது. இதையும் தாண்டி ஒரு செயல்பாடுன்னு ஒண்ணு போச்சு. உங்க கூட்டணியில தான் மீத்தேனை கொண்டு வந்தீங்க, உங்க கூட்டணியில ஜல்லிக்கட்டை தடை பண்றது கொண்டு வந்தீங்க, உங்க கூட்டணியில தான் ஈழத்தமிழர்களை 1.5 லட்சம் பேரை கொன்னீங்க. நீங்க செயல்பாட்டில் தமிழர்களுக்கு எதிராக காரியத்தை நடத்தி சாதித்தவர்கள் நீங்க. அது எப்படி தமிழக மக்கள் மறப்பாங்க? இன்று நீங்க குற்றச்சாட்டு வைத்தா பாமக ஒரே ஒரு விளக்கம் தான் சொன்னாரு. திமுக இவ்வளவு பொய் குற்றச்சாட்டுகளை வைக்குது, இதற்கான உண்மை நிலவரம் கண்டறிய வேண்டும் என்று நாங்கள் குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறோம். நாங்க என்ன நீங்க வாபஸ் வாங்கிட்டு எங்களோட கூட்டணி சேருங்கன்னு சொன்னோமா? உண்மை தெரிவிட்டு தைரியமா கொண்டு போய் கொடுங்கன்னு நாங்க சொன்னோம். நீங்க சொல்லிதான் கொடுத்தாங்களா? நீங்க சொல்லிதான் கொடுத்தாங்களா? ஒரு விஷயத்தை நாங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. நாம என்ன சொன்னோம், மடியில கணம் இருந்தாதான் நம்மளுக்கு ஏதோ இருக்கும் அப்படின்னு. இவர் கூட்டணி தோழமை பாருங்க, சந்திரபாபு நாயுடு நான் கதை அடிச்சுட்டு உட்கார்ல சிபிஐக்கு தைரியமா கொண்டு போய் கொடுங்க. போய் குற்றச்சாட்டு வேணாம் அதை நாங்க நிரூபிச்சு வெளியே வருவோம் தானே சொன்னோம். என்ன வார்த்தை உபயோகித்தாருங்கன்னு எங்க கூட்டணியில் என்ன பிரச்சனை பாத்துட்டு இருக்கீங்க, ஜீர்ணிச்சுக்க முடியல. உங்க கூட்டணியில 40 தொகுதியில் இந்த ஒரு பாயிண்ட் அம்மா ஜெயலலிதா இந்த சொன்னாங்க, சேதாரம் ஏற்படும், இறப்பது வந்து 40 தொகுதியில் 30 டெபாசிட் தொகுதி எப்படி கிடைச்சது? எங்க கூட்டணி ஒரு இடைவேளைக்கு பிறகு இதெல்லாம் பேசுவோம். ஒரு சிறு இடைவேளைக்கு நேரத்தின் அருமை கருதி எல்லாத்தையும் ஒரே கேள்விக்கு பதில் கேட்டுறேன். போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாமக, பாஜகன்னு வெற்றி பெற்ற 37-1-1 அப்படி வெற்றி பெற்ற கட்சிகள் ஒரு கூட்டணிக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலா. இன்னொன்று, அதிமுக பிரிஞ்சு அதில் அமமுகன்னு ஒரு கட்சி, அதனுடைய தொண்டர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. இந்த சூழலில் போன தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அப்படின்ற பெயரில் இயங்கின கட்சிகள் இப்போது சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அணிக்கு வந்திருக்கிறாங்க. இது அதிமுகவுக்கு நெருக்கடியா? இது எப்படி மாறப்போகுது அப்படின்றதான் இந்த விவாதத்தினுடைய நிறைவு பகுதியில் நான் கேட்க விரும்புறது. திரு சீனிவாசன், உங்கள்ட்ட இருந்தே தொடங்குறேன். இல்ல, போன முறை தேர்தலில் வந்து ஜெயலலிதா அம்மையார் உயிருடன் இருக்கும்போது முக்கியமா ஒரு கேள்வி கேட்டாங்க. அது மக்களை அந்த கேள்வி கவர்ந்தெடுத்த ஒரு கேள்வி, மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இடையில கூட ஸ்டாலின் அவர்கள் உள்ள புகுந்து மோடி வேண்டாம், லேடி வேண்டாம், எங்க டேடி தான் அப்படிலாம் கூட அது ரொம்ப ரைமிக்கா அதெல்லாம் சொல்லி தமிழக மக்களுக்கு ரொம்ப பழக்கமான அது ஒரு வார்த்தையாக போச்சு. இப்போ மோடியா லேடியான்னு கேட்ட காலத்திலேயே திமுகனால 40 தொகுதியில ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால், இன்று மோடி கட்சியும் லேடி கட்சியும் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் போது திமுகவினுடைய நிலைமை என்னாகும் என்பதுதான் இன்னைக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கு தமிழக அரசியல். சீனிவாசன், ஒரு பகுதியை மறந்துட்டீங்க. காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து இருக்கிறாங்க. 2009 2 பேரும் 14 பிரிந்து நின்றாங்க. இப்ப 2 பேரும் ஒன்னு சேர்ந்திருக்காங்கன்றதை நீங்க வசதியாக மறைக்கிறீங்க. சிவகங்கை, புதுச்சேரி, கன்னியாகுமரி மாதிரி இடத்துல 1 லட்சத்துக்கு அதிகமான ஓட்டை கூட அவங்க வாங்கியிருந்தாங்க தனியா. அது ஒரு பார்ட்டு.
இன்னொன்னு இதுல நீங்க இன்னொன்னும் கேட்கிறது வந்து, அப்போது 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச காங்கிரஸ், அதனுடைய கூட்டணி கட்சியாக இருந்த திமுக, 2G, இந்த பிரச்சனைகள் மேலோங்கி இருந்த ஒரு தேர்தல் அது. இப்ப அது மாதிரியான ஒரு சூழல் இல்லை. 2 ஆளுங்கட்சிகள் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்கின்றன. அது 2 ஆட்சிக்கு எதிரான வாக்கா மாறுமா அல்லது ஆட்சிகளுக்கான பலமா மாறுமா? இல்ல, மாற வாய்ப்பு இல்லை. இது ஆட்சிக்கு ஆதரவான வாக்குகளாக மாறும். இது ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டாகத்தான் மாறும். ஏனென்றால் குறிப்பாக இந்த தேர்தல் என்பது இந்த நாட்டின் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்க போகிற தேர்தல் என்பதனால நரேந்திர மோடி அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த ஆட்சி மீது 5 ஆண்டுகளாக ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை, பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது, இன்னும் சாதனைகளை பட்டியலிட்டு சொல்ல போனால் இந்த விவாதம் அதற்கான விவாதம் இல்லை என்பதனால அதை இன்னொரு நாள்ல நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் நிச்சயமாக ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ப்ரோ பிஜேபி வாக்குகளாக இது நிச்சயமாக மாறும். தினகரன் அவர்கள், நீங்க தமிழ்நாட்டில் தினகரன் மாத்திரம் நான் சொல்லல, கடந்த ஒரு 30-40 வருஷமா எடுத்துக்கோங்க, முதல் 2 அணிகளுக்கு தான் தமிழக மக்கள் வாக்களித்து பழக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பழக்கமே வெற்றி பெறும் வாய்ப்புள்ள முதல் 2 அணிகளுக்கு தான் வாக்களிப்பாங்க, அவருக்கா இவருக்கான்னு. அப்படி பார்க்கும்போது திமுக கூட்டணியா அண்ணா திமுக கூட்டணிங்கிறது தான் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸா இருக்குமே தவிர, மூன்றாவதாக இருக்கிற அணி எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் 8 இருந்து ஒரு 11% மேல வாக்குகள் பெற்றதில்லை. விஜயகாந்த் அவர்கள் 11-12% வரைக்கும் உச்சத்தை தொட்டார். காங்கிரஸ் தனியாக போட்டியிடும் போது ஒரு 7-8% தொட்டது. அதை தாண்டி மூன்றாவது ஒரு அணி தமிழ்நாட்டில் ரொம்ப சிக்னிபிகன்ட் வாக்குகளை வாங்கி மிக பெரும் போட்டியாக களத்தில் இருந்ததில்லை. அதனால் நிச்சயமாக தினகரன் அவர்களும் கூட அதிகபட்சமாக ஒரு 7, 8, 6 வாங்க வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இனிமேல் பிரச்சாரம் போக போக பார்த்தால் அதிமுக வெற்றி பெற வெற்றியை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா திரு வாக்களிப்பார். திரு சீனிவாசன், உங்களுடைய வெற்றியை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க அமைத்த கூட்டணி பாஜக மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்வச்சு அமைச்ச கூட்டணி பல இடங்களில் 2வது இடத்துக்கு வந்துச்சு, 20% வாக்குகளை பெற்றுச்சு. பல இடங்களில் திமுக 3வது இடத்துக்கு தள்ளுச்சு, 2 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு. வெற்றி பெறும் என்று தெரிந்தால் மக்கள் 3ஆவதா இருக்கிற அணிக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அன்புமணியும் பொன் ராதாகிருஷ்ணனும். உங்களுடைய கடந்த கால வெற்றியே நீங்க இந்த கூட்டணிக்காக அவரட்சி பேசுறீங்களோன்னு தெரியல. இல்ல 3வது இடம் இல்ல, 3வது இடம் இல்ல, அது 2வது இடம், அது 2வது இடம். அப்படி இருந்தும் கூட, அவ்வளவு வாக்குகளை பெற்றும் கூட அது தொகுதிகளுடைய எண்ணிக்கையாக, சீட்டாக அது மாறல. ஓட்டு என்பது சீட்டாக மாறல. அதைத்தான் நான் சொல்றேன், தமிழ்நாடு அரசியல் கொஞ்சம் வித்தியாசமானது. இது விதிவிலக்காக நீங்கள் சொல்கிற சம்பவம் தானே தவிர, முதல் 2 அணிகளுக்கு தான் வாக்களித்து பழக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். பல இடங்கள்ல இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணது பிஜேபி தான். அது ஒரு பாசிட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் எல்லா இடத்துலயும். போன தடவை அந்த பாசிட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி நன்றி. அதிமுக உடனே சேர்ந்து கூட்டணியாக இருக்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட இங்க இடம் இல்ல. நிச்சயமாக இது திமுகவை டிஃபீட் பண்ற ஒரு அலையன்ஸாக இருக்கும். அதை நீங்க இப்ப பார்க்க போறீங்க, இன்னொரு 1 மாசத்துக்குள்ள அது தெரியும். நன்றி நன்றி நன்றி. காசிநாத பாரதி, பிரதமர் தேர்வை விட தமிழர்களுடைய நலன் முக்கியம் என்பதற்காகத்தான் குஜராத்தின் மோடியா தமிழகத்தின் லேடியா என்ற கேட்டபோது தமிழகத்து மக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு வாக்களித்தார்கள். அதனால பிரதமர் தேர்வு இங்க முக்கியம் கிடையாது. தமிழர்களுடைய நலனை முன்னிறுத்தக்கூடிய அம்மா மக்கள் பாராளுமன்ற தேர்தல் சென்ற தேர்தலையும் அதேதான், நிச்சயமா அம்மா நின்ன போதும் அதேதான். நீங்க சொல்ற பாயிண்டே தான். இன்றைக்கு டிடிவி தினகரன் என்ற மக்கள் செல்வருடைய வளர்ச்சிக்கு பிறகு இன்றைக்கு பிரதான ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சிறுபான்மையினருடைய வாக்குகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுடைய சிறுபான்மையினருடைய வாக்குகள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறது. அதனாலதான் ஆர்கே நகர்ல 41,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். அதனால இன்னைக்கு திமுகவும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக அவர் சொன்னார் அஸ்தமனம் என்று. அஸ்தமனம் இன்றைக்கு அதிமுகவுக்கு தான் காலி பெருங்காய டப்பாவாக மாறி போனது அதிமுக. இன்னைக்கு பாஜகவினுடைய பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஒரே டீம் ஆயிட்டாங்க சார். இல்ல, பி டீம் பாஜகவோட பி டீம் ஒரே டீம். அவங்க கூட்டணி பேசினது அவங்க மட்டும் தான். இன்னைக்கு ஒரே கட்சிக்குள்ள 2 கூட்டணியை பேசியிருக்கிறாங்க. அவங்க தமிழகத்தினுடைய நலன்ல கஜா புயல் 15,000 கோடி கேட்ட போது 1,146 கோடி கொடுத்தவர்களுக்கு தமிழர்களுடைய நலனை முன்னிறுத்தி நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் என்று தமிழர்களுடைய நலனை காவு கொடுக்கிறார்கள் இவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 31 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜெயித்ததை போல 37, 38 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மனு, உங்க பார்வை? இல்லை, நானும் அதே புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். மோடியா லேடியா என்று போன்ற தேர்தல் ஒரு பெரும் முழக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஆனால் ஒரு அதிமுக அமைச்சர் மோடி தான் எங்கள் டேடின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக நம்ம என்ன பார்க்கணும்னா, மோடி லேடி கடந்த 5 வருடங்களில் என்ன செய்திருக்கிறார்கள்?
அப்படின்றத மனசுல வச்சுதான் மக்கள் ஓட்டு செய்வாங்க. இது தேசிய தேர்தல் மட்டும் இல்ல, இது தமிழகத்தின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும், தமிழகத்தின் தலையெழுத்தையும் தீர்மானிக்கும் ஒரு தேர்தலாக மக்கள் பார்ப்பார்கள். அதனால் கண்டிப்பாக தமிழக அரசோட செயல்பாடும் கடந்த 5 ஆண்டுகள் இந்த 2 கட்சியும் தான் மாநிலத்திலும் மத்தியிலும் இருந்தாங்க. சோ 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக அமைக்க விட்டாலும் என்ன மக்கள் நலன் செய்தார்கள் என்று கருதிதான் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1,79,00,000 வாக்குகள் பெற்றது. 2ஆம் இடத்திற்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 97 லட்சம் வாக்குகள். கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி 72 லட்சம் வாக்குகள் பெற்றது. இதில் இப்போது அங்கிருக்கும் ஒரு வைகோ அவர்கள் தலைமையிலான கூட்டணியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வாக்கை ஒரு 15 16 லட்சத்தை கழிச்சிட்டோம்னாக்கா 1,80,00,000 ப்ளஸ் ஒரு 50 லட்சம் வாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய கால சூழலில் வாக்காளர்களில் 50% எட்டியுள்ளது இந்த வெற்றி கூட்டணி. அதனால தான் நம்ம இந்த கூட்டணி அமைத்த உடனே எதிர்க்கட்சியினருக்கு அந்த தோல்வி பயம் வந்ததுனால தான் இன்னும் அதை ஜீர்ணிச்சிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அது ஒன்று. இரண்டாவது, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி மக்களிடம் சென்று இந்த கூட்டணி அமைந்த கூட்டணி தமிழகத்திற்கு என்ன நலன் செய்தது என்று கேள்வி கேட்டாலே அந்த விடைங்கிறது தானாகவே வரும். காவிரியில் உரிமை மீட்டிலிருந்து ஆரம்பித்து மக்கள் நலத்திட்டங்கள் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் நிலுவையில் இருந்த திட்டங்கள் அனைத்தும் பட்டியலிட்டு சொல்லும்போது மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ஆகா இந்த கூட்டணி நன்மை பயத்திருக்கிறதுன்னு. அதே கேள்வி உங்கள்கிட்டையும் வரும், திமுக காங்கிரஸ் என்ன நன்மை பயத்திருக்கும் போது அதுக்கான கேள்விக்கும் பதிலும் நீங்கள் இப்போவே தயார் பண்ணிக்க ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் கணிசமாச்ச வாக்குகள் வரும். இன்னும் முக்கியமாக சொல்ல போச்சுன்னா அந்த கூட்டணியில் 40 இடங்களில் 39 இடங்களில் டெபாசிட் போன காங்கிரஸுக்கு 10 தொகுதி கொடுத்திருப்பதை இன்னும் அந்த தொண்டர்களுக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ கூட்டணி கணக்கு என்று பார்க்கும் பொழுது வலுவான கூட்டணி பேப்பரில் மட்டுமல்ல களத்திலும் அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. திரு பெருந்தகை, இப்ப கடந்த தேர்தலில் இவங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்னா மக்களுக்கு அவர்களுக்கு சேராத திட்டங்கள், முன்னுக்கு பின் முரணான தேர்தல் அறிக்கை, மக்களை ஏமாற்றி இவர்கள் வாக்கு பெற்றார்கள். குறிப்பா சொல்லணும்னா ஒரு வாக்காளர்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 17 லட்சம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு கருப்பு பணம் கள்ள பணத்தெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. எங்க கிராமத்திலேயே பார்த்தா எங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், உங்களுக்கு ஓட்டு போட்டா 17 லட்சம் கிடைக்குமா, மோடிக்கு ஓட்டு போட்டா 17 லட்சம் கிடைக்கிறாங்க. இப்படிதான் மக்களை ஏமாற்றி கடந்த முறை ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனா இப்ப அவங்க சொன்னது எதையுமே செய்யல. செய்யாததுக்கு எதிர்மாறா இந்த டிமானிசேஷன், பண மதிப்பு இழப்பு, இது போன்ற வேலை வாய்ப்பின்மை, விவசாயிகளுக்கு 2 ரெட்டிப்பு வருமானம் சொன்னாரு. எதையுமே செய்யாத அரசு, மக்களுக்கு எதிரான அரசுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒன்று. முன்னாடி எல்லாம் இவங்க எப்படி ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னா இது மாதிரி உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை பெற வேண்டியது. இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் பலமுறை சொன்னோம். அதிமுகவின் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களே சட்டப்பேரவையில் யுத்தம் என்றால் சேதாரம் இருக்கும், சாகத்தான் செய்வார்கள் சொல்லிட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது ராஜபக்சேவை அழைத்து சிவப்பு கம்பளம் விரித்து கட்டி பிடித்து அனைத்து நீங்கள் தான் பதவியேற்பு விழாக்கு வரணும் அப்படின்ட்டு விருந்து கொடுத்தவர். ஆகையால் நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த தேர்தல் என்பது யாரை அனுப்ப வேண்டும், யாரை அழைக்க வேண்டும் தேர்தல் தான், யார் பிரதமர் ஆகணும்னுட்டு. இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல போய் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கும் அமமுகவும் தான் ஒரு சில இடங்களில் போட்டி இருக்கும். இவங்க என்றது அதிமுக இன்னைக்கு மக்கள் கிட்ட பிக்சர்லே கிடையாது. இது ஒப்பாத கூட்டணி, சேராத கூட்டணி, கூச்சமில்லாத கூட்டணி, மக்கள் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. இதே ராஜபக்சேவை இலங்கையில் யார் போய் பார்த்து விருந்து உண்டு வந்தாங்க தமிழக மக்கள் மறக்க மாட்டாங்க. கிருஷ்ணானந்த், ஆளுங்கட்சிகள், மத்திய மாநில ஆளுங்கட்சிகள் சாதனைகளை சொல்லி கேட்க போறாங்க. எதிர்கட்சிகள் அவங்க சொன்னது சாதனை இல்லை, பாதிப்புகள், பிரச்சனைகளை முன் வச்சு பேச போறாங்கன்றது செல்வ பெருந்தகை சீனிவாசன் அவருடைய பேச்சிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சாதனை வேதனை அப்படின்ற ஒரு புள்ளியாக இது மாறப்போகுதா, இல்லை இது வெறும் பேசு பொருள் தான், கட்சிகளுடைய பலம், ஜாதிகளோட பலம், இதெல்லாம் தீர்மானிக்க போதா? நிறைவு பார்வை. நிச்சயமாக கட்சிகளுடைய பலம் அது ஜாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அது நான் நெகட்டிவா பார்க்கல. என்ன இந்தியா என்ற ஒரு 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 அந்த ஐடியா ஆஃப் இந்தியா, தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதிகள், மதங்கள், இதெல்லாமே இருக்கக்கூடிய அதை எல்லாவற்றையும் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், அவர்களுடைய பொருளாதார அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசியல் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த டெமோக்ரஸிங்கிறது இருக்கு இல்லையா, 1951 இருக்கக்கூடியது, அதை இன்றைக்கு அது இன்னைக்கு 51 கண்ட கனவு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டியில பெரும் சேதங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் சொல்லும் பொழுது அதுக்கு யார் காரணம்னு சொன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய காரணங்கள் இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய யாருமே இதுல குற்றமற்றவர்கள் அல்ல. ஆனா சொல்லும் பொழுதே இலங்கை தமிழர்கள் அந்த இதை இன்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பன்
ராஜீவ் காந்தி கொலை செய்யப்பட்டார், அந்த பிரியங்கா காந்தியினுடைய ஒரு இது இருக்கு அதை நாம் திரும்பி திரும்பி நினைவுபடுத்துவதை விட let us actually think of forgiving. அதுதான் அந்த ஐடியா ஆஃப் இந்தியான்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இங்க இருக்கக்கூடிய ஒரு விவாதத்துல கூட ஒருத்தர் பேசுறது நம்மளால தாங்கிக்க முடியாது இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. நன்றி. ஒரு ட்விட்டர் போலுக்கு முன்னாடி ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு சொல்லணும். நீங்க ராமசாமியை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிபதி ராமசாமி மேல இம்பீச்மெண்ட் சிபிஎம் காரங்க கொண்டு வந்தப்ப சிபிஎம் இல்ல அது கொண்டு வந்து பர்னிச்சரை கூடுதல் விலைக்கு வாங்கிட்டாரு, அரசாங்க பணத்தை சில லட்சமோ சில ஆயிரத்தையோ கூடுதலா செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நேர்மைக்கு கொண்டு வந்தப்ப தமிழ்நாட்டு கட்சிகள் எதிர்த்தாங்கன்றீங்க. ஒரே ஒரு கட்சி சௌமித்ர சென் அன்னைக்கு திமுகவும் எதிர்த்தது, அதிமுகவும் எதிர்த்தது. லோக்சபா இல்ல, பட் கொள்கை ரீதியா எதிர்த்தாங்க. அது கணக்கெடுத்து விட்டாருங்கிறதா. சௌமித்ர சென் குப்தா மேல இம்பீச்மெண்ட் 2011 வந்த போது அவர் வங்காளி, எனவே அதுக்கு எதிராக ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎம்சி ஒரு நிலை எடுத்தது. இப்ப தீபக் மிஸ்ரான்ற ஒரிசாக்காரர் மேல இம்பீச்மெண்ட்டை கொண்டு வரணும் காங்கிரஸ் முயற்சி பண்ணப்ப ஒடிசா ஏற்றுக்கொள்ளல. மாநில உணர்வுகள் அப்படின்றது மாநில மக்களுடைய உணர்வு நேர்மை ஊழல்ன்றதும் டெல்லியில இருக்கிறவங்க பாக்குற பார்வை வேற, அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற பார்வை வேற இருக்கு. ட்விட்டர்ல வழக்கத்துக்கு மாறாக இன்னைக்கு அதிகமான வாக்கு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருந்தோம். தற்போதுள்ள சூழ்நிலையில் பலமான கூட்டணியாக தோற்றம் தருவது எது என்று நாம் கேட்டிருந்தோம். தோற்றம் தருவது எது அப்பியர் ஆகுதுன்ற ஒரு இதை கேட்டிருந்தோம். தற்போதைய சூழ்நிலையில் அமமுக என்று 35% நேயர்களும், மூவருமே அல்ல என்று 11% நேயர்களும், அதிமுக என்று 16% நேயர்களும், திமுக என்று 38% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களில் அல்லது கடந்த சில வார சராசரியை ஒப்பிட்டா இன்னைக்கு வந்த வாக்குகள் மிக அதிகம். இனிமே கட்சிகள் தேர்தலே வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா? சரியா இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரியான நிறைய கட்சிகள் நிறைய அளவுல களப்பணி ஆற்றுவாங்க. இந்த வகையில இந்த கருத்துக்களை, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.